அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025வது வருஷம் தொடங்கின இந்த நிலையில் குரு பயிற்சி அப்படின்றது நடக்க போகுது. ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றமும் நம்மளுடைய ராசிகளுக்கு பல்வேறு பலன்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பயிற்சியோடைய தாக்கங்களில் இருந்து தப்பிக்கிறதுக்கான சில பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள், புதுசாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கும் போது அதுக்கான தீர்வுகளை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களையும் உங்கள் ராசிக்கான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத சாஸ்திரங்களின்படி சனிக்கு அப்புறமா குரு பகவான் மெல்லமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மங்களகரமான கிரகமாகவும் குரு பகவான் இருக்காருன்னு சொல்லலாங்க. நிறைய சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்னா அது குருன்னு கூட பலராலையும் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் இந்த மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்கு தான் பயிற்சியாக போகிறாரு. இதனால் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 7 மற்றும் 10ஆம் வீட்டுடைய அதிபதியாக இருக்கார். மிதுன ராசியில் தான், அதாவது தன்னுடைய சொந்த ராசிக்கே குரு பகவான் செல்வதால் குறிப்பாக தாக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. குருவுடைய பார்வை 5, 7 மற்றும் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேருன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் காத்திருக்கீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குழந்தை பெற விரும்புகிறீங்கன்னா, குழந்தைகளுக்கான கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நினைவாகிற ஒரு காலம் அப்படின்னு இந்த காலத்தை சொல்லலாம். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறக்கூடிய நிலை ஏற்படும். விரும்பிய படிப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. படிப்பு மேலே புதுசாக ஒரு ஈர்ப்பு ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குது. திருமண வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் ஆகாதவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில் திருமண பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது குறைந்து பரஸ்பரமான ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் உங்களுக்கான செல்வாக்கு, மரியாதை எல்லாமே நீங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு மற்றும் மரியாதைக்குரிய நபர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. இதனால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபமும் சமூக முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் ஏற்பட்டு கஷ்டங்கள் எல்லாம் குறையிற ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் மாதத்தில் குரு 2ஆம் வீட்டுக்கு செல்வது மூலிமா பணம் தொடர்பாக சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். அதை நீக்கிற நிலையில் குரு பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். செல்வத்தில் குவிப்பதில் நன்மை ஏற்படும். அதே போல் உங்கள் வேலையில் அதிக வெற்றிகளுக்கான வாய்ப்பு உருவாகும். டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குரு வருகையால் உடல்நலக் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண உறவு மற்றும் வியாபாரத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சி காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு தரமான நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கிற நிலை ஏற்படும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. தொழில் புரியும் இடத்துல புதிய நபர்களையும் மரியாதைக்குரிய நபர்களையும் சந்திக்கிறீங்க. இதன் மூலியமாக வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுது. வெளிநாட்டில்
வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிட்டும். அதே போல் அதில் முன்னேற்றமும் ஏற்படும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் உடல் எடை கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. புதிய யோசனைகளும் உங்களுடைய கருத்துக்களும் மதிக்கப்படும். ஊக்கத்தோடு பணியாற்றுவீங்க. தொழிலில் முன்னேற்றம் காண அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் நேர்மையாக செயல்படுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தத்துவம், தியானம் மாதிரியானவற்றில் அதிக ஆர்வம் கொள்வீங்க. அதே போல் வாழ்க்கையின் நோக்கத்தை தேடுவதில் நாட்டம் அதிகரிக்கும். மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கும். குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மன அமைதியான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மற்றும் மனைவியிடையே உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் அப்பப்போ சிறு தவறான புரிதல் காரணமாக மோதல்கள் ஏற்படலாம். ஆனாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை. குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தணும்னா நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் பெரிய பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினரிடமிருந்து உங்களுக்கு பயன் கண்டிப்பாக இருக்குது. எதிர்பாராத விதமாக பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். மேலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதுக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்களாக இருக்கீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க. அதிர்ஷ்டம் காரணமாக வெற்றி எளிதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சித்துறை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுவீங்க. போட்டித் தேர்வு எழுத மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு வேலை அல்லது வணிகத்திற்கான வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதுலேயும் உங்களுக்கு வெற்றியவே ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான சில சவால்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதிக சிந்தனை காரணமாக தூக்கமின்மை, மன அமைதியின்மை கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு உயர் அழுத்தம், இரத்த அழுத்தம் அல்லது இதய பிரச்சனை, கண், மார்பிள் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது ரொம்பவே அவசியம். சிறு விபத்தாக இருந்தாலும் கூட அதனால் பெரிய கவலைகள் எதுவும் இருக்காது. மேலும் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா தியானம், யோகா செய்கிறது நல்லது. அதே போல் ஆரோக்கியமான உணவு உண்ணுங்க. இதன் மூலியமாகவும் நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. தண்ணீர் நிறைய குடிங்க. தண்ணீர் குடிக்கிறது மூலிமா நம்ம உடலில் ஒரு சீரான இரத்த ஓட்டம் இருக்கும். அதன் மூலிமா ஆரோக்கியம் சிறந்த நிலையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு வக்கர நிலை காரணமாக உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உடல்நல குறைபாடுகள் ஏற்படும். அவ்வப்போது உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் இந்த குரு பயிற்சி மூலிமா ஏற்படுற சில தாக்கங்களையும் சில தீமைகளையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா முக்கியமான இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்கிறது நல்லது. முக்கியமாக வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது மூலிமா அவருடைய அருளை பெற முடியும். அவருடைய அருள் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு கோவில்களுக்கு போய் உளுத்தம்பருப்பு தானம் கொடுக்கறது நல்லது. அதேபோல் ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு முறையாவது தேவைப்படக்கூடியவங்களுக்கு இனிப்பு வழங்குறது புண்ணியத்தை கொடுக்குமா. மாதந்தோறும் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மூலியமாகவும் புண்ணியத்தை நம்ம கண்டிப்பாக பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழக்கிழமைகளில் மாணவர்கள் அல்லது அந்தணர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் பரிசாக கொடுக்கறது மூலியமாக வியாழனுடைய ஆசையை பெறலாம். பருப்பு வகை, வெல்லம், நெய் மாதிரியான பொருட்களை கோவில்களுக்கோ இல்லை தேவைப்படுறவங்களுக்கோ வியாழக்கிழமைகளில் தானமாக கொடுக்கறது நல்லது. தொண்டு நிறுவனத்துக்கு பணம் நன்கொடை கொடுக்கறது நல்லது. அனாதை குழந்தைகளுக்கு வியாழக்கிழமைகளில் உதவும் போது வியாழனிடமிருந்து ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறலாம்.
அதேபோல் தினமும் உங்கள் நெற்றியில் குங்கும திலகம் வைக்கிறது அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கும். இதன் மூலிமா அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறையான ஆற்றலை பெற்று அதன் மூலிமா நிறைய பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த பரிகாரங்களை செய்கிறது மூலிமா இந்த குரு பயிற்சியோடைய தாக்கத்தில் இருந்து உங்களை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். இந்த வீடியோ மூலிமா உங்கள் ராசிக்கான இந்த பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.